வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம். பண மோசடி விவகாரம். மஹிந்தானந்த அழுத்கே கம்பவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்தால் நடக்கப்போகும் கட்சி தாவல் தொடர்பில் வெளியான தகவல். ஹெகலிய ரம்புக்வெல்லவின் மனு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கர்தினால் மல்கம் ரஞ்சித்திடம் பாப்பரசர் பிரான்சிஸ் விடுத்துள்ள கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியாகிய கருத்து கணிப்பு அறிக்கை. சாணக்கியன் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடையே விசேட சந்திப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம். மேலும் இதன்போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கான நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் பாரிய உயர்வு பதிவாகியிருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி மேலும் வலிவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து பணம் மோசடி செய்ததாக கூறப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கே கமவை விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்த 27 மில்லியன் ரூபாவுக்கு மேல் கொழும்பு கென்சி வீதியில் சொகுசு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்டம் அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிப்பு வந்தால் தற்போதைய ஆளும் தரப்பிலிருந்து சஜித் தலைமையிலான கூட்டணியில் 45 பேர் இணைவார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சகளின் மொட்டு கூட்டணியில் போட்டியிட்டால் தோல்வி கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாகவே அவர்கள் சஜித் கூட்டணியில் இணைவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இணையும் அந்த 45 பேரில் தற்போதைய அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அடங்குவார்கள் என்பதுடன் அதற்கான கலந்துரையாடல்களும் தற்போது திரைமறைவில் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் களநிலைமை மாறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் அல்லாமல் முதலில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வந்தால் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என்று கூறப்படுகின்றது. மாளிகாகந்தை நீதவான் நீதிமன்றத்தினால் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பான உத்தரவை மே 7ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை வழக்கு விசாரணை முடியும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து ஆணை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல ரிட் மனுவை பரிசீலிக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவு இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அது குறித்த உத்தரவு மே 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக மேன்முறையீட்டு நீதிபதி DN சமரகோன் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெறும் வயதை எட்டிய போதிலும் கொழும்பு பேராயர் பதவியில் நீடிக்குமாறு கர்தினால் மல்கம் ரஞ்சித்திடம் பாப்பரசர் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தேசிய தொடர்பாளர் பணிப்பாளர் ஜீட் கிரிசாந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். எனினும் கர்தினால் சேவை நீடிப்பு கோரியதாக கூறி அரசாங்க அமைச்சர் ஒருவரினால் நாடாளுமன்றத்தில் தவறான அறிக்கை ஒன்று வெளியிடப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் கர்தினால் சேவை நீடிப்பை கோரவில்லை என அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
மேலும் தாம் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டதாக கர்தினால் 1.5 வருடங்களுக்கு முன்பே வத்திக்கானும் அறிவித்துவிட்டார். எனினும் கர்தினால் இன்னும் பணிபுரிய முடியும் என்பதால் அவரை பணியை தொடருமாறு பாப்பரசர் வேண்டுகோள் விடுத்திருந்ததாக தந்தை ஜூட் கிறிஸ்தாந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையும் கர்தினாலை கொழும்பு பேராயர் பதவியில் நீடிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் எந்த கட்சி வெளியிட்டும் என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார கொள்கை நிர்வாகம் இந்த ஆய்வினை முன்னெடுத்துள்ளது. இந்த கருத்து கணிப்பின் மூலம் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டின் பின்னர் முதல் தடவையாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மைய கருத்து கணிப்பு முடிவுகளின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு 38% அதிகரித்துள்ளதுடன் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு 35% காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கான ஆதரவு 8%, ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஆதரவு 5% காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு சற்று வீழ்ச்சியடைந்துள்ள அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு சற்று அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பு தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த மார்ச் மாதம் சுமார் 16,671 பேரிடம் நடத்தப்பட்ட நேர்காணலின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையே விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மேற்கொண்ட சிறப்பு விஜயத்தின் போதே குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவட்ட மற்றும் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நேரடியாக முகம் கொடுக்கும் பிரச்சினைகளான மயிலத்தமடு, மாதவனை, பண்ணையாளர்களின் பிரச்சினை, கனிய வளங்களான இல்மனைட் அகழ்வு, இறால் வளர்ப்பு திட்டம் சம்பந்தமான சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியிலான பிரச்சினைகள் மற்றும் சட்டவிரோத காணி அதிகரிப்பு தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு சார்ந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் விவசாய ஆரம்ப கொடுப்பனவானது புலனறுவையை சார்ந்ததே இங்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இங்கு பயிரிடப்படும் போகங்கள் வித்தியாசமானதாகும். பல நேரங்களில் போகம் முடியும் தருவாயில் பணம் கொடுக்கின்றார்கள். உரத்துக்கான கொடுப்பனவும் இவ்வாறே நிகழ்கின்றது. எமது மூலோபாய வாழ்வாதாரமான விவசாயம், மீன்பிடி, கால்நடை இவை மூன்றுமே இங்கு பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்றது என்பதையும் வலியுறுத்தியுள்ளேன் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் எமது மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் மிக பின்னடைந்து காணப்படுகின்றது. தேசிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் எமது மக்களுக்கு அதிகார பகிர்வு இல்லாமையே இவ்வாறான சிக்கல்களையும் பாரிய சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எமக்கான அதிகார பகிர்வு கிடைக்கும் இடத்து வடக்கு கிழக்கை செழிப்புறும் பிரதேசமாக மாற்ற எம்மால் முடியும் மற்றும் எம்மால் மக்களுக்கு தேவையான முடிவுகளை மேற்கொள்ள முடியும். வாழ்வாதாரத்தையும் கட்டியெழுப்ப முடியும். எமது மக்களுக்கான அதிகார பகிர்வு கிடைக்க சர்வதேச பலம் பொருந்திய நாடுகள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.